தென்றலை மேலே பேச சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாவம் பரமன் தனக்கு யாருமே இல்லை, தன்னோட அம்மானு நினச்சி இவ்வளோ நாளாக உலகமே அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவங்க தன்னை மகனே இல்லை, அவன் வெறும் அடியாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்களே. அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு. இந்த பரமனுக்கு தன்னோட அம்மா பற்றின உண்மை கண்டிப்பாக தெரிய வரணும், அதுவும் இளமதி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இளமதியும் பரமனுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தாங்க. கலாமா விடனாலும் பரவாயில்ல, தனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதனால நம்ம சமாளிச்சுக்கலாம், நம்ம பரமனுக்காக நம்ம இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது மட்டும் இல்லாமல் கலாவோட உண்மையான முகத்தை இங்கே பரமனுக்கு காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இளமதிக்கு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே கலாவும் தன்னோட மகனான சித்தார்த்துக்கு அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளோட அரசியல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும், இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாவும் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. கலாவும் தான் எதிர்பார்த்த மாதிரியே அமைச்சர் வீட்டில் பொண்ணு தரதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கலா. அதனால் அமைச்சர் வீட்டிலேருந்து தன்னோட வீட்டுக்கு வரதாகவும் அவங்களுக்கு நீ நல்லபடியாக பார்த்துக்கிறதும் அவங்களோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து கலா கிட்ட சொல்லிடுறாங்க. கலாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள நல்லபடியாக வரவேற்று நல்லபடியாக கவனிச்சா தான் நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாவும் அங்கே பரமன்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பரமனும் தன்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி சித்தார்த்தை நினச்சிட்டு தன்னோட தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக வரவங்களை கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு பரமன். ஆனால் இந்த இடத்துல தான் சித்தார்த்துக்கு இங்கே பரமன் இருக்கிறதே பிடிக்கல. ஏன்னா வரவங்களாம் உங்களுக்கு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துல பரமனும் இருந்தால் கலாமாவும் என்ன பண்ணிடுவாங்கன்னா தன்னை மட்டும் பிள்ளைன்னு சொல்லாமல் அவனையும் சேர்த்து மகன்னு சொல்லிட்டா ரொம்பவே கேவலமாக போயிடும், அவனுக்கும் சொத்துல பங்கு கொடுக்குற மாதிரி போயிடும், எல்லாருக்குமே இவன் தான் முக்கியம், எனக்கு அண்ணனாக இருக்கிறது இவன் தான் அப்படியே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட தான் சித்தார்த் வந்து கலாக்கிட்டையும் அம்மா பரமன் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே கலாவும் தன்னோட மகனோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு பரமனை வெளியே எப்படியாவது அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பியும் விடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இளமதி இங்கே கலாவோட நடவடிக்கையில் சரியே இல்லையே, பரமனை ஏன் இப்போ இந்த இடத்துல வெளியே அனுப்பணும், ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க இளமதி. இங்கே ஒரு பக்கம் பரமன் அங்கே வெளியே வேலையை அனுப்பிச்சி விட்டதுமே வேறு வழி இல்லாமல் போய் உட்காந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட தம்பிக்கு இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, இப்போ அந்த இடத்துல நம்ம இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரமன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே கலாவோட வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்க என்னன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கலா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு பையன் தான், அதுவும் என்னோட பையன் சித்தார்த்து தான், அவன் ஃபாரினில் படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை மட்டுமே தன்னோட பையனா முன்வைக்கும் போது அப்போ தான் கேள்வி கேட்குறாங்க. இல்லையே ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒரு பையன் இன்னொரு பையன் பரமன்னா ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது நீங்கள் அந்த பரமனன்ற ஒருத்தனுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிலப்பனா வந்தால் தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம இளமதியும் முன்னாடியே உஷாராக இருந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்படி தான் வரும், கண்டிப்பாக பரமனை கலாமா எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு அவனுக்கு தெரியட்டும், அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனை வீட்டுக்கு வர வச்சுறாங்க. அங்கே பரமனும் தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஓடி வந்த நேரம் பார்த்துதா கலாவும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான், எனக்கு பரமன்லாம் எந்த பையனும் கிடையாது, அவன் இந்த வீட்டில் வேலை செய்கிறவன் அப்படின்னு சொல்லும் போது தான் பரமனுக்கு ரொம்பவே தாங்க முடியாத அந்த வார்த்தையை கேட்டதுமே அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம அம்மானு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தோமே இன்னும் இப்படி பேசுகிறாங்க, அப்போ நம்ம கிட்ட கலா அம்மா காமிச்ச அன்பெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உடஞ்சி நிற்கிறாரு பரமன். அப்போ உங்களுக்கு பரமன் வந்து பிள்ளை கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லைங்க என்னோட அரசியல் தேவைக்கும் மற்றபடி வட்டி வசூல் பண்ண இந்த மாதிரி தேவைகளுக்குமெல்லாம் ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டது, அந்த ஆள் தான் பரமனாக இருந்தானே தவிர்த்து மற்றபடி எனக்கு அவன் பிள்ளைலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல பரமன் தலையில் இதையே இறங்கிடுச்சு. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க அப்போ பரமன் வந்து அடியாளுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கலாவும் ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே நம்ம பரமன் ரொம்பவே உடஞ்சி நொறுங்கி போய் நிற்கிறாரு. ஒரு பக்கம் இளமதியும் பாவம் பரமன் ரொம்பவே கஷ்டப்படுவான், கலாமா மேலே வச்ச பாசத்துக்கும் கலாமா இவ்வளோ நாள் அவங்க காமிச்ச பாசத்துக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வித்தியாசப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சதுமே நம்ம பரமன் ரொம்பவே கஷ்டப்படுறா சொல்லிட்டு பரமன் கிட்ட போய் நம்ம இளமதியும் போய் பேசுகிறாங்க. பரமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே
கலாமா உன் மேலே வச்சிருந்த பாசமெல்லாம் போய் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னேனே, நீ கேட்டையா? நீ தான் கேட்கல. ஆனால் உன்னோட பாசத்தை அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. கவலைப்படாத பரமா, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இளமதி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பரமனால் ரொம்பவே தாங்க முடியல. அப்போ பரமனும் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இவ்வளோ நாளாக அம்மானு சொல்லி பாசம் காமிச்சதெல்லாம் அது உண்மையாக இருந்தாலும் நமக்கு கிடைச்ச பாசமெல்லாம் பொய்யா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் ரொம்பவே அழுது துடிக்கிறாரு. இந்த இடத்துல பரமன் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரும்போது தான் ரொம்பவே குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த இடத்துல தன்னோட வேதனையை கலாமட்ட காமிக்கவும் முடியாமல் வீட்டுக்குள்ளே வரும்போது, டேய் என்னடா பரமா, என்ன செய்கிற, என்ன செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் எனக்கு வலியாக இருந்துச்சு, அதான் நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா போய் உள்ளே போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு கலாவும் சொல்லவும், நம்ம பரமன் உள்ளே போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து ஓவர் அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தன்னோட பரமன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கானா, அவன் எவ்வளோ தூரத்துக்கு நொந்து போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இளமதி என்ன பண்ணுறாங்கன்னா, பரமனுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. இளமதி அப்போ தான் உள்ளே போகும்போதே நம்ம பரமன் ரொம்பவே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்குன்னு யாருமே கிடையாதா? என்னோட அம்மா யார்? நான் இது நாள் வரைக்கும் ஒரு அனாதையாக தான் வாழ்ந்துக்கிட்டு ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கை, அதாவது எச்சத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி இருக்கும்போது தான் நம்ம இளமதியும் ரூம்குள்ளே போகிறாங்க. பரமா அப்படின்னு சொல்லி வரும்போது பரமனும் தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இளமதிட்ட பேச, அப்போ தான் இளமதி சொல்கிறாங்க, என்ன பரமா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கஷ்டப்பட்டா உனக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் கேட்க, அப்போ தான் நீ எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேச பரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கேட்குறாங்க. என்ன பரமா அழுதுகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி கேட்கவும், அப்போ தான் பரமன், நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் இருக்கேன் பரமா அப்படின்னு நம்ம இளமதியும் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே தாங்க முடியாத கஷ்டத்தினால அழ ஆரம்பிக்கிறாரு பரமா. அப்போ உடனே இளமதியை கட்டி அணைச்சிக்கிட்டு, என்னால் முடியலை இளமதி, அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி யார் மேலே நான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உருகி இருந்தேனோ அவங்க என்னை பிள்ளைன்னு நினைக்காம இவ்வளோ தூரத்துக்கு பாசம் காமிச்ச மாதிரி நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் தன்னோட கவலைகளை சொல்லும்போது அப்போ தான் இளமதியும், இங்கே பாரு பரமா, உனக்கு அம்மான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நடித்தவங்களை பற்றின உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சொல்லும்போது தான் அங்கே பரமன், எனக்கு நீ இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு அம்மா யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் அப்போ தான் தன்னோட அம்மாவுக்காக ஏங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம பரமனும் இன்னொன்று கேட்குறாரு இளமதி கிட்ட, இங்கே பாரு இளமதி, எனக்கு அம்மான்ற பாசம் உண்மையாக முழுமையாக எனக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ளே இருக்குது. என்னோடய அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரமன் அழுது நிற்கிறாரு. அப்போ தான் இளமதியும் யோசிக்கிறாங்க, ஏற்கனவே ரிஷியோட அம்மாவான விஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தன்னோட மூத்த பையன் தொலைஞ்சு போனதும் அதுக்கு ஆதாரமாக ஒரு வெள்ளி டாலரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸும் இருந்ததாக சொல்லியிருந்தாங்களே. இங்கே பரமனை பற்றியும் அதைத்தான் நம்ம கேட்கலான்னு நினச்சிருந்தோம். இந்த நேரத்தில் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி நம்ம இளமதியும் பரமன் கிட்டே கேட்குறாங்க. பரமா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிறாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு இளமதி அப்படின்னு கேட்குறாரு பரமன். அப்போ தான் நம்ம இளமதி சொல்கிறாங்க, இல்லை பரமா, எனக்கு நீ தொலைஞ்சு போனப்போ ஏதாவது ஒன்று ஆதாரமாக உனக்கு ஏதாவது இருந்திருக்குமே, ஒரு டாலர் செயின், ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம பரமன் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஆமாம் இளமதி, எனக்குன்னு ஒன்று இருந்தது, அது என்னென்னா ஒரு டாலர் செயின் மாதிரி என்னோட இடுப்பில் வெள்ளி அருணாக்கொடியாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் செயினா எந்த மாதிரி இருக்கும்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இளமதி, ஆனால் ஏன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் மட்டும் எனக்கு இருந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் சொல்லவுமே, அப்போ தான் நம்ம இளமதிக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னு வச்ச ஒரு டாலர் சிம்பிள் வச்ச அந்த வெள்ளி அருணாக்கொடி மாதிரி இருக்கிறத நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம்? ஆமாம் பரமா, அதை யார்கிட்ட கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்காரு அப்படின்னு சொல்லி பரமன்ட்ட கேட்கும்போது தான், நான் கலாமாட்ட தான் கொடுத்தேன், அவங்க தான் வச்சுருந்தாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு பரமன். இதனால் நம்ம இளமதிக்கு அப்போ கலாமா தான் இதை மறைச்சி வச்சுருக்காங்க, அவங்க வச்சிருக்க இடத்த நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பாக பரமன் ரிஷியோட அண்ணனா இல்லையா அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி முடிவு பண்ண போகிறாங்க. அதனால இளமதி என்ன பண்ண போகிறாங்கன்னா, கலாமாவோட ரூமை நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் ரூம் ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சுற்றி முற்றி எங்கேயாவது கிடைக்குமா, அவங்க ஒரு வேளை தூக்கி கூட
போட்டிருக்கலாமே வெளியே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரமனோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸை கலாமாக எரிச்ச மாதிரி ஒரு தடயம் வச்சுருந்தாங்க. அந்த இது பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கிறத நம்ம இளமதி பார்த்துறாங்க. அதில் அந்த ட்ரெஸ்ஸோட கலரையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த செயின் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இளமதி கண்டிப்பாக ரஞ்சிதம் மூலமாக தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி இனி ரஞ்சிதம் வாயால் எப்படி உண்மையை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.